ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிபிள் சார்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ பொதுவாகவே நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா நெஃப்டியில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமே டோட்டலாக செக் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? அதனுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி போயிட்டுருக்கு, இது எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அப்போது நெஃப்டி தான் எல்லாருமே பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடியது. இதில் தான் லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன, உங்களுக்கு வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை இருக்காது. வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, அதனால் நம்ம இதில் ட்ரேடுக்குள்ளே வருவோம். ஆனால் நம்மகிட்ட ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்து செக் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நெஃப்டியோட, சரிங்களா, மொமெண்டத்தை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு செக்டாரையும் பார்க்க வேண்டியிருக்கும், ஸ்டாக்கையும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேராக போங்க. இங்கே இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, இதில் 4 சார்ட் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த நாளையுமே 1 by 1 ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்படி 1 by 1 நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணாலே வந்துடும், சரிங்களா? நீங்கள் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் கீழே ஷோ ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே எல்லா டூலுமே இதில் இருக்கும், சரிங்களா? நீங்கள் டைம் ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கன் ஷாட், அதாவது ஒரே ஷாட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருந்துகிட்டே, சரிங்களா, நீங்கள் இண்டெக்ஸையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம், அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, சரிங்களா? வெயிட்டேஜுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். சிலவங்களுக்கு டவுட் வரும், வெயிட்டேஜ் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். வெயிட்டேஜுமே என்ன பண்ணுங்கள், இதில் 2 சார்ட் இருக்கும், 4 சார்ட் இருக்கும். வெயிட்டேஜ் எனக்கு 2 சார்ட்டில் பார்க்கணும். ஏன்னா இதனுடைய மொமெண்டத்தை நீங்கள் கணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இண்டெக்ஸையும் செக் பண்ணலாம். நீங்கள் இண்டெக்ஸை செக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும்ல. இப்போ 4 சார்ட் ஃபைன், சரிங்களா? இது கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னா 2 சார்ட் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் கிடச்சிரும், சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது நம்ம இப்படி கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆஸ் யூஷுவல், சரிங்களா, ஒரு சிங்கிள் சார்ட்டில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இது உங்களுக்கு டூல்ஸ் சைடில் வந்துடும், சரிங்களா? பட் இதில் இந்த 4 சார்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா, எங்கே வேணுங்கிறது. அதனால் இதில் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தமாகவே கொடுத்து வச்சிடலாம், சரிங்களா? ஸோ கொடுத்து இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதனுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ராப் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் நல்ல விதத்தில் ட்ராப் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எங்கேருந்து நீங்கள் வரையணும்னு நினச்சாலுமே வரையலாம். பட் 2 சார்ட் நீங்கள் இண்டெக்ஸை செக் பண்ணுறதுனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மல்டிபிள் சார்ட்டோட பயன் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த லெவலில் போகலாம். இன்னொன்று என்எஸ்சி வெப்சைட் போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்ம என்ன பண்ணுவோம், மார்னிங்கே செக் பண்ணுவோம், சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டையும் செக் பண்ணும்போது மேஜரான கம்பெனிஸ் என்னவாக இருக்கும், சரிங்களா, அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு 40-45 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்களா, சம்டைம்ஸ் என்ன ஆகுனா மார்க்கெட் நல்லா கேப் அப்பாக ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுன் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இங்கே நம்ம நிறைய கம்பெனிஸ் இங்கே தெரிஞ்சாலும், சரிங்களா, அந்த மாதிரி ஃபாலோ ஆகும்போது நீங்கள் வெயிட்டேஜ் இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட் போடும்போது டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? கேண்டில் க்ரீனாக இருக்கா, அன்னைய டேக்கு ரெட்டாக ட்ராவல் ஆகுதா, எத்தனை ஸ்டாக் ரெட்டாக இருக்குது, எத்தனை ஸ்டாக் க்ரீனாக இருக்குது, ஒரே ஷார்ட்டில் பார்த்துடலாம். இதை நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோகமாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கும். பட் இங்கே 1 by 1 கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலுமே டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் இனிஷியல் டைமில் ரொம்ப முக்கியம், சரிங்களா? பிகினராக இருக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸை நல்லா கற்றுக்கங்க. ஸோ இனிஷியலாக உள்ளே வரும்போது ட்ரேடு எடுக்கிறத காட்டிலும் இங்கே இருக்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். எந்தெந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் சமயத்தில் ஈஸியாக இருக்கும். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.